Hi friends and cuties, welcome to SS World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி வீட்ல ஒயிட் போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ கார்ட்போர்ட் வந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ 25 rupees 30 rupeesனு விற்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் வேஸ்ட்டு கார்ட்போர்ட் தாங்க எடுத்திருக்கேன். ஓகேங்களா. கடையில் வாங்குகிற கார்ட்போர்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேலண்டரில் வந்து அந்த அட்டை இருக்கும் பார்த்திங்கன்னா கேலண்டர் அட்டை. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து கொஞ்சம் இந்த மீடியமாக வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கடைசியில் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ எவ்வளோ சைஸ் வருதுன்னு. வீடியோ வந்து ரொம்பலாம் வந்து அந்த கேமராவில் வந்து அவ்வளோ கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பர்னால் ஒயிட் கலரில் இருக்க பேப்பர். ஓகேங்களா. ஸோ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 சைஸ் பேப்பர், A4 ஷீட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரூல் பேப்பர் அண்ட் சார்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் சார்ட். ஓகேங்களா. ஒயிட் கலரில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ A4 ஷீட் நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 3 A4 ஷீட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நான் அன்ரூல் பேப்பர் எடுக்கிறேன். ஸோ 2 அன்ரூல் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒன்றே போதும். எதுக்கு இன்னொன்று எடுத்திருக்கேன் அப்படின்னா எங்கேயாச்சும் இடம் பத்தலைன்னா நம்ம இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 2 எடுத்திருக்கேன். அண்ட் சார்ட்னால் எனக்கு வந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம் அவ்வளோ தெரியல. ஸோ சார்ட்டோட பாதி வரும்னு நினைக்கிறேன். பாதி வரலாம். ஓகேங்களா. ஒரு சார்ட்டோட பாதி வரலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம இதை கவர் பண்ணணும். ஓகேங்களா. இந்த கார்ட்போர்டில் வந்து நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஒயிட் க்ளூ, ஃபெவிகம், ஃபெவிஸ்டிக் ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து இந்த ஒயிட் பேப்பர் இருக்குல்ல நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நடுவில் தயவு செஞ்சு ஃபெவிகால் வந்து அதாவது 4 சைட்ஸ் கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நடுவில் அப்ளை பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும். அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நான் பேப்பர் வந்து சுருங்கி போன மாதிரி நடுவில் காமிக்கும். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் நடுவில் வந்து ஃபெவிகால் இல்லைனா ஒயிட் க்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணால் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வராது. ஓகேங்களா. டிஸ்அட்வான்டேஜ் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மாக ஏதாச்சும் க்ளூ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நடுவில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பாருங்கள் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து பத்தலை. ஸோ பேப்பர் பத்தலை. ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் பேப்பர் அதாவது அன்ரூல் பேப்பர். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பேக் சைடில் அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன். ஸோ திருப்பிட்டு மிச்சம் இருக்க பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் வழியாக வந்து நான் போகிற மாதிரி அப்படியே. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு கவர் தேவைப்படும். ஸோ இந்த கவர் வந்து கடையில் ஷாப்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாரீஸ், சுடிதார் அந்த மாதிரி வாங்கும் போது அதில் ஒரு கவர்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடியாக கிளாஸ் ஷீட் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோம் ஷீட் வந்து நீங்கள் செட்டாக 100 rupees அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதில் கவர் வரும் இல்லையா. அதை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்ஸ், கலர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய கவர்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் கூட வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதுக்குன்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி கவர் வந்து கிளாஸ் கவர் மாதிரி சம்திங் அது பேர் எதுவோ. ஸோ அது கேட்டால் கூட அவங்க தராங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஸோ ஃபெவிகால் இல்லைனா ஃபெவிஸ்டிக் அது மாதிரி நிறைய கம்ஸ் இருக்குது. நிறையா க்ளூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது கவர் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைட்டாக நிற்காது. எப்போ வேணால் வந்து பிரிஞ்சு வரலாம். ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டேப்லர் வந்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்டேப்லர் அடிச்சுக்கலாம்.
ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ கவர்ஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் வந்தது. ஸோ அதை அப்படியே பேக் சைடில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ நான் ஸ்டேப்லர் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டேப்லர் அடிச்சுக்கிறேன். ஸோ வந்து மேலே வந்து ஒரு கொஞ்சம் எதுக்கு அட்டை வந்து கொஞ்சம் வந்து நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம போர்ட்ரேட்டாக யூஸ் பண்ணால் அது வந்து அந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுருக்கேன். அது பாக்ஸ்லேயே எனக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஸ்டேப்லர் அடிக்கும் போது அது பேக் சைட் வந்து நம்ம கையில் வந்து சம்டைம்ஸ் பட்டு கீழே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து டேப் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி மார்க்கர் வந்து 10 ருபீஸ்க்கு கடையில் ஷாப்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பர்பஸ்க்கு இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதை வந்து ஏதாச்சும் வந்து ஹோம் ஒர்க்ஸ்னால் இதில் எழுதி வச்சிடலாம். ஸோ எழுதிட்டு நம்ம அதை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.